கறவை மாடு நாளொன்றுக்கு 3 லிட்டர் பால் கறக்கும். இப்படியெல்லாம் கேட்டுதான் நமக்கு பழக்கம். ஆனா இங்க 300 லிட்டர் பால்ல ரசாயனங்களை கலந்து நாளொன்றுக்கு 1800 லிட்டர் போலி பால் உற்பத்தி செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பிறந்த சிறுசுல இருந்து இறந்து போற பெருசு வரைக்கும் ஏதோ ஒரு விதத்துல கடைகள்ல பால் வாங்கிதான் குடிக்கிறோம். மனிதனின் அத்தியாவசிய தேவைகள்ல பாலும் ஒன்றா இருக்குது. ஆனா இந்த பாலில் கூட திருட்டு, ஊழல் என ஒரு புறம் இருக்க, மறுபுறம் கலப்படங்களும் அதிகரிச்சுட்டு வருது. சில இடங்கள்ல பாலில் தண்ணீர் கலந்து விற்பனை செய்வதை நாமே கேட்டிருக்கோம். ஆனா ஒரு கும்பல் 5 ஆண்டுகளா செயல்பட்டு வரும் பால் தொழிற்சாலையில் வெறும் 300 லிட்டர் பாலில் ரசாயனங்களை கலந்து நாளொன்றுக்கு 1800 லிட்டர் போலி பால் உற்பத்தி செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. குஜராத் மாநிலம் பிரஞ்சித் தாலுகாவில் ரசாயனம் கலந்த பால் மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 5 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் இந்த தொழிற்சாலையில் வெறும் 300 லிட்டர் பாலில் ரசாயனங்களை கலந்து நாளொன்றுக்கு 1800 லிட்டர் போலி பால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு. சம்பவம் தொடர்பாக சிறார் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரூபாய் 71 லட்சம் மதிப்பிலான பொருட்களை கைப்பற்றி போலீஸ் விசாரணை செய்து வராங்க. மேலும் அவங்களுடைய ஆலையில பறிமுதல் செய்யப்பட்ட ரசாயனங்கள் காஸ்டிக் பொட்டாஸ், மோர் பவுடர், சர்பிடால், பால் பெர்மீட் மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட சோயா கொழுப்புகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது. இதே போன்றே கடந்த ஆண்டுகளில் உத்தரப்பிரதேஷ், மும்பை, நம்ம தமிழ்நாட்டுல தென்காசியில கூட இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. 1-2 ஆண்டுகள் கிடையாது, உத்தரப்பிரதேசத்துல கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இப்படி ஒரு தொழிற்சாலை இயங்கிட்டு இருந்திருக்கு. பால் சுவை, மனம் இதெல்லாம் எப்படி வரும்? பாலே தோற்று போகும் அளவிற்கு தயார் செய்யறாங்க. அதுவும் 1 லிட்டர் ரசாயனம் மூலம் 500 லிட்டர் பால் உற்பத்தி. சோப்பு பவுடர், யூரியா, சுத்திகரிக்கப்பட்ட பாமாயில், பால் பவுடர், காஸ்டிக் சோடா, சோயாபீன் எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு பால் பொருட்களான பன்னீர், வெண்ணெய் தயாரிக்கிறாங்க. அதாவது வெள்ளை நிறத்தில் ரசாயனத்தை கொண்டு செயற்கை பால் தயாரித்து அதனுடன் சுவை மற்றும் மணத்தை கூட்டும் சில ரசாயனங்களும் சேர்க்கப்பட்டுள்ளன. அவை சேர்ந்ததும் பால் போன்ற சுவையும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் இருப்பதுதான் இதன் சிறப்பம்சமா இருக்கு. இதனால் மக்களுக்கு பாலின் மீது எந்தவித சந்தேகமும் வராது. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தை